எல்லோருக்கும் வணக்கம். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நம்ம மார்க்கெட்னால மேல வரவே முடியல. தொடர்ந்து கீழே விழுந்துட்டே இருக்கா. மொத்தமா இந்த ஆகஸ்ட் மாசத்துல ரொம்பவுமே போராட்டமா இருக்கு. எஃப்ஐஸ்னுடைய எழுச்சிக்கு பிறகும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இந்த ஆகஸ்ட் மாசத்துல லாஸ் என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சம்பவமா இருக்கு. ஆக மொத்தம் இந்த ஒரு மாசத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 700 பாயிண்ட்டுகள் சரிவு என்பதுதான் சமீபத்தில் நடந்திருக்கு. நண்பர்களே, இந்த நேரத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு அது 6% இறங்கியிருக்கு இன்னைக்கு. இதுவே ஒரு வருஷ பீரியட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பங்கு ஒரு கும்பா பங்கு அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு 3 லட்ச ரூபாய் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தாங்கன்னா இப்போ அதில் வெறும் 1 லட்ச ரூபா தான் இருந்திருக்கும். ஏன்னா 150 ரூபாயிலிருந்து 60 ரூபாயாக வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஏன் இன்னைக்கு இந்த ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற பங்கு 6% இறங்கியிருக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்னை குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி கட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அது 205 கோடி மதிப்பிலானது. அந்த லேண்ட் வேல்யூ 100 ஏக்கர் கிட்டத்தட்ட அது ஒரு 2000 கோடின்னு கூட மதிப்பு வச்சுங்க. இந்த நேரத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிபி இன்ஃப்ரா என்ன தகவலை பகிர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒர்க் ஆர்டர் வந்து கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ வரைக்கும் செஞ்சிருக்கக்கூடிய செலவுகளை நாங்கள் எங்களுக்கு என்ன ஃபைனான்ஷியல் இம்பேக்ட் ஆகுது அப்படின்றத எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த ஆர்பிபி இன்ஃப்ரா அப்படின்ற பங்கு பாவம் கிட்டத்தட்ட 6% என்பது இறங்கிவிட்டது. இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய ப்ராஜெக்டுகள், அதே மாதிரி இந்த கம்பெனியினுடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அருள் சுந்தரம் அவர்கள், ஹோல் டைம் டைரக்டர் நித்யா அவர்கள். ஸோ இன்றைய ஷேர் மார்க்கெட் செய்தியில் இந்த ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் என்பது 6% சரிவடைஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான செய்தி, ஜில்லாவா வா சூறா மாதிரி எங்களை சுரண்டாத அப்படின்ற மாதிரி நல்லா கவனிச்சு பாருங்க நண்பர்களே. நம்மளை மாதிரி முதலீட்டாளர்களுக்கு இந்த ஜீரோதா என்பது எத்தனையோ கோடி பெருமான புரோக்கரேஜை நம்மளுக்காக விட்டு கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறோம், அல்லது 10 வருஷம் கழிச்சு கூட விற்கிறோம். ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஜீரோ புரோக்கரேஜ், டெலிவரியில் ஜீரோ புரோக்கரேஜ் அப்படின்றது அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜீரோதா ஆரம்பித்து 16 வருடம் என்பது ஆயிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் மறுபடியும் புது புது தகவல்களாக இங்கே பாருங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ். ஸோ புது புது விஷயங்களை அவங்க தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்தில் கண்டிப்பாக யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்களுடைய கைட் அப்ளிகேஷன் எனேபிள் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் எத்தனையோ லட்சம் பேர் அங்கே யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு என்பது அதிகம். நீங்கள் நினைக்கலாம், இவங்க ஒருத்தர் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு அவங்களுடைய கைட் பிளாட்ஃபார்மை எனேபிள் பண்ணி விட்டுட்டா உடனே எல்லாரும் போய் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் இவங்க தொற்றுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்பவுமே ஜெயிச்ச விஷயம்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஷேர் மார்க்கெட்டில் நம்ம எல்லாரும் பணம் போட்டிருக்கோம், அப்படியே ஸ்டாக்குகளையும் வாங்கி வச்சுருக்கோம். அந்த வகையில் பார்க்கல 9 லட்சம் கோடி இந்த ஜீரோவினோட கைட் அப்ளிகேஷன் மூலியமாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். என்ன நம்பிக்கை, சரி ஓகே ஜீரோதா கிட்ட நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கோடானு கோடி பணத்தை போடலாம், ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அப்புறம் இப்போதான் சமீபத்தில் ஆரம்பிச்சாங்க ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் முதல் கொண்டு நீங்கள் எஃப்டிஏ, பேங்க் எஃப்டிஏ நீங்கள் எங்கே கைட் அப்ளிகேஷன் மூலியமாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற தகவல்லாம் இருந்தது. அதில் சும்மா சாதாரணமாக ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்து இப்போ 130 கோடி டெபாசிட் வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தம் ஜீரோதாவினுடைய சேவை நமக்கு தேவை. தெய்வமே, நீ என்ன சொல்ற? இந்த ஆகஸ்ட் மாசத்துல எஃப்ஐஸ் எக்கச்சக்கமாக பணத்தை போட்டு மார்க்கெட் மேலே ஏற முடியாம கீழே விழுந்து கிடக்கு. இந்த நேரத்தில் வந்து பல்வேறு அனலிஸ்ட் வந்து எந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னா, அதாவது எம்கே குளோபல் ஃபைனான்சியல் சர்வீஸ் சேர்ந்த சேஷாத்ரி சென், அவர் தான் ஹெட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, மேபி அடுத்த வருஷம் மார்ச் 2027 நிஃப்டி ஒரு வேளை 29,000 வந்துடலாமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்க்குறாரு. அதே மாதிரி கோல்ட்மேன் சாக்ஸ் அவங்க என்னன்னா இந்த 2026 கடைசி சமயத்திலேயே மேபி நல்லது நடக்கும் பொழுது 29,000 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜெய் பாலா, ஓஷோ கிருஷ்ணன், நம்ம என்ன நினைப்போம், இந்த அதிரடி கணிப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏற்கனவே பல லட்சம் நம்ம பல கோடியை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டு எப்படா ஏறும் அப்படின்னு நம்ம 2 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மேபி
29,000 வந்துவிட்டால் இது போன்ற கணிப்புகளுக்கு நாம் மரியாதை செலுத்துவோம். சேஷாத்தி அவர்களே, இது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் கொடுக்கக்கூடிய கணிப்பு மட்டும் நாங்கள் ஒரு 100-150 பேர் நேரம் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து உங்களுக்கு கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவோம். நண்பர்களே, இந்த நேரத்தில் நல்லா இருக்கக்கூடிய கோட்டக் பேங்க் ஷேர்னுடைய விலை பற்றியும் மற்ற பெரிய பிரைவேட் பேங்க்கள் பற்றிய செய்திகளையும் இப்போ பார்க்க போகிறோம். கோட்டக் மஹிந்திரா பேங்க் சமீபத்தில் தான் மிகப்பெரிய ஒரு லோ என்பது போல போய் விழுந்திருந்தோம். 350 வரைக்கும் போயிருந்தது. ஆனால் தற்போது 423 ரூபா மொத்த பர்சன்டேஜ் கணக்கு நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், கடந்த 4 மாதத்தில் இந்த பங்கு ஆல்மோஸ்ட் 22% என்பது ரெக்கவரி ஆயிருக்கு. இது மாதிரி தான் பல பேங்க் ஷேர்கள் வச்சிருக்கிறவங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் இறங்கி கீழே 1 இயர் லோ பக்கத்தில் 6 மந்த் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க். பெருசாக சமீபத்தில் ஏறல. எப்போதான் மறுபடியும் இதுவும் கோட்டக் பேங்க் ஷேர் எப்படி மேலே ஏறி ஒரு மகிழ்ச்சியை கொடுத்ததோ அது மாதிரி எப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் மேலே ஏறுன்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐசிசி பேங்க் ஷேர்னுடைய விலையுமே தன்னுடைய லோ பிரைஸ்லேருந்து மிகவும் அற்புதமாக 1100 ரூபாயிலிருந்து அதுவும் 23% என்பது மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஆனால் இன்னொரு மிக முக்கியமான பிரைவேட் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்றது பார்க்கும்பொழுது அது இன்னும் மேலே ஏறி வரல. அதுவுமே தன்னுடைய பழைய ஹைக்கு வர மாதிரி இருந்தால் 10% 11% ஏற வேண்டியது இருக்கு. ஆனால் இல்லை. ஆக மொத்தம் இந்த ஆக்சிஸ் பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த இரண்டுமே சமீபத்தினுடைய ஹையை திருப்பி பிடிக்கவே இல்லை. எப்போ போய் திருப்பி பிடிக்கிறாங்களோ அப்போதான் மார்க்கெட்டில் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது வந்து சேரும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் அள்ளி அள்ளி பணம் கொடுக்கறது பார்க்கும் பொழுது நம்மளுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் உண்மை நிலவரம் என்பது வேறையா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆசாத் என்ஜினியரிங் அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் மட்டும் 2026 மட்டும் 1400 ரூபாய் ரேஞ்சிலேருந்து மேலே ஏறினவன் பணத்தை டபுள் பண்ணி விட்டான். இப்போ 2800 ரூபாய் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி எல்லா ஷேர்களுமே அள்ளி அள்ளி பணம் கொடுக்கும் அப்படின்னு கற்பனை காண்பது ரொம்பவுமே தப்பு. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே கோடிங் என்பது தெரியும். தெரியலினாலும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏதாவது ஒரு கோடிங் கொடுத்து, பைத்தான் கோடிங் அப்படின்றது கொடுத்து தகவல்களை நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய நிஃப்டி இண்டெக்ஸில், நிஃப்டினுடைய எக்ஸ்சேஞ்சில் ஒரு டாப் 750 பங்குகளை பல்வேறு இண்டெக்ஸ்களில் வச்சுருக்காங்க. அப்படி ஒரு 748 பங்குகள் நாம் எடுத்து பார்க்குறோன்னு வச்சுங்களேன், பழைய ஹையை தாண்டி புதிய உச்சத்தில் இந்த ஆசாத் என்ஜினியரிங் மாதிரி ஒரு புதிய உச்சத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எடுத்து பார்த்தா, நான் எடுத்து பார்க்கும்பொழுது 122 பங்குகள் தான் இந்த மாதிரி நல்ல உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 626 பங்குகள் கும்பா குட்டி அப்படின்ற மாதிரி பல பேர்த்துக்கு ஏன் இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் வரல, இதனால தான் பல பங்குகள் இன்னும் கீழே தான் இருக்கு. திரும்பி தன்னுடைய பழைய ஹையை தாண்டி போகவே இல்லை இன்னும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ஈஸி அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய நிலவரம் இந்த அளவுக்கு தான் மோசமாக இருக்குது. மொத்தம் இருக்கக்கூடிய பிரபலமான 748 பங்குகளில் 122 தான் புது உச்சம் அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 626 அவன் கீழே தான் இருக்கான். என்ன கண்டிஷனில் இருப்பானோ, எப்போ திரும்பி வருவானோ அல்லது இன்னும் கீழே போவானோ அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, சமீபத்தில் பல்வேறு ஐடி கம்பெனிகள் கீழே தான் கிடந்தான். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற பிரச்சனையினால. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா, ஹெச்சிஎல் டெக் அப்படின்ற ஷேர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு அனலைசிஸ் கொடுத்தாங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்பி மிகப்பெரிய என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகிறாங்க. அது இன்னுமே அவங்க நினைச்ச மாதிரி அவுட்புட் வரல, அல்லது அவங்களுடைய டைம் என்பது குறுகிய காலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. ஆனால் கடைசியில் அந்த ப்ராடக்ட்லாம் முடியாமையே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு ஒன்று நடத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் பல்வேறு ஐடி கம்பெனிகள் அப்படியே மேல் நோக்கி ஏற ஆரம்பித்தா. பல்வேறு ஐடி கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் சர்வீஸ் ரிலேட்டடான ஆர்டர்லாம் கிடைச்ச ஆரம்பிச்சது. ஸோ ஐடி பங்குகள் உயர்வு ஒன்றே சந்தோஷம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் இந்த கோஃபோர்ஜ் அப்படின்றது அந்த டெக்னாலஜி கம்பெனி தான். அவன் பாருங்க எவ்வளவு வேகமாக தன்னுடைய பழைய நஷ்டத்தை ஈடுகட்டி கொண்டு வந்திருக்கான்னு பாருங்க. அந்த பங்கு சரிந்தது வந்து எத்தனை பர்சன்டேஜ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 50%. அந்த 50% திருப்பி வெறும் 6 மாசத்துல 1000 ரூபாயிலிருந்து இன்னைக்கு 2000, 100% சம்பாரிச்சு காமிச்சிருக்கான். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இன்னும் டிசிஎஸ் திரும்பி பழைய கை வரல,
இன்ஃபோசிஸ் திரும்பி வரல, விப்ரோ திரும்பி வரல, அவர்களும் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாங்க அப்படின்னு அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முதல்ல அந்த பரிசை தட்டிட்டு போனது இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க தான். எப்பா உனக்கு இல்லையாப்பா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி இந்த ஏத்தர் எனர்ஜி அப்படின்ற பங்கு இன்னைக்கு மறுபடியும் 7% ஏறியிருக்கான். ஏன்? ஹீரோ மோட்டோ கார்ப் அவங்களுடைய ஸ்டேக்கை இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்ததை ஒட்டி இந்த ஏத்தர் எனர்ஜி என்பது மிகவும் உச்சியில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெறும் 400 ரூபாயிலிருந்து தன்னுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளினுடைய சேல்ஸினுடைய பயணத்தை ஆரம்பிச்சது 200 ரூபாயில் ஆரம்பிச்சு இப்போ 1600 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இது யாருனாலுமே நம்ப முடியல. அவ்வளோ பெரிய கம்பெனி ஹீரோ மோட்டோ கார்ப், அவனாலேயே தன்னுடைய பழைய ஹையை தாண்ட முடியாமல் அப்படியே அந்த ஹை பக்கத்திலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஏத்தர் எனர்ஜி இன்னும் லாபம் செய்ய ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே அதனுடைய விலை என்பது 200லேருந்து 1600 வரைக்கும் வந்திருக்கு. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் வேறு என்ன செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற பங்கு வந்து 80% வீழ்ச்சி அடைஞ்ச பங்கு. 1 லட்ச ரூபா போட்டிருந்தோம்னா வெறும் 20,000 ரூபா தான் கையில் இருந்துட்டு இருக்கும் அப்படின்ற நிலைமை இந்த 2026 தொடக்கத்தில். அந்த 2026 தொடக்கத்தில் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய லோல இருந்து ஆல்மோஸ்ட் 90% மேலே வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது இந்த தேஜாஸ் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய செய்தி. நண்பர்களே, இந்த நேரத்தில் ஹோட்டல்ஸ் ஷேர் பற்றி ஒரு செய்தி. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோட்டல் செக்டரில் யார் பெரிய ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஹோட்டல்ஸ் தான் பெரிய ஆள். ஏன்னா அவங்க ஒரு குவார்ட்டருக்கே 391 கோடி, ஒரு வருஷத்துக்கு பார்க்கல இந்த ஹோட்டல் தொழில் வச்சு 2247 கோடி சம்பாதிக்கிறாங்க. பாருங்க, ஒரு இடத்துல லேண்டை வாங்கி போட்டுட்டு ஒரு ரெசார்ட்டோ ஹோட்டலோ பில்ட் பண்ணி டெவலப் பண்ணி சும்மா ஒரு 10 வருஷம் உட்காந்துருந்தோம்னா லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுது. ப்ளஸ் அடிஷ்னலாக நல்லா பிக்கப் ஆச்சுன்னா இந்த மாதிரி பெரிய அளவில் பிஸ்னஸும் பண்ணுறதுக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த இந்தியன் ஹோட்டல்ஸ் என்பது தான் 2000 கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த ஐடிசி ஹோட்டல் ஒரு வருஷத்துக்கு 869 கோடி என்பது லாபம் பண்ணுறாங்க. சேலட் ஹோட்டல்ஸ் என்பது 500 கோடி என்பது ஒரு வருஷத்துக்கு பண்ணுறாங்க. இஐஹெச் ஹோட்டல், இஐஹெச் லிமிடெட் அப்படின்ற ஷேர் ஒரு வருஷத்துக்கு 741 கோடி பண்ணுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த இஐஹெச் அப்படின்றது 52 வீக் லோவில் இருக்குது. சேலட் ஹோட்டல் என்பது ஒரு சிறிய அளவில் கொஞ்சம் மேல் நோக்கி 700லிருந்து 900 வரைக்கும் தற்போது வந்திருக்கிறது. ஐடிசி ஹோட்டல் என்பதுமே இன்னுமே 52 வீக் லோவில் இருக்குது. இந்த இந்தியன் ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஷேர் ஏங்க அவன் அப்புறம் இருக்கிறதுலே அந்த செக்டர் டாப் லீடர், அவனும் 52 வீக் லோவில் இருந்தான்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அதனால் இந்த பங்கு 500 to 700 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல வேலை எங்கள் மானத்தை காப்பாற்றிட்டுடா சிங்கக்குட்டி அப்படின்ற மாதிரி இந்த இந்தியன் ஹோட்டல்ஸ் அந்த செக்டர்னுடைய லீடர் 2000 கோடி லாபம் பண்ணக்கூடிய இந்த பங்கு என்பது கிட்டத்தட்ட 52 வீக் ஹை அப்படின்ற ஒரு இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த காமெட் ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஷேர் பற்றிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த பங்குல அதிகமான ட்ரேட் வால்யூம் என்பது நடந்திருக்கிறது. இதனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் டிஐஎஸ்ல முக்கியமாக ஒரே ஃபண்டு 3.33% என்பது ஹோல்டிங் வச்சிருக்கு. இந்த அதானி பவர் அப்படின்ற ஷேர்ல என்ன ஒரு செய்தினா, இந்த டாடா பவர் அப்படின்ற ஷேரும் அதானி பவர் அப்படின்ற ஷேரும் டோரண்ட் பவர் அப்படின்ற ஷேரும் தான் மிகவும் முன்னணி பங்குகள் அந்த பவர் செக்டர்ல. அதுல டாடா பவர் என்பது சமீபத்தில் இறங்கிவிட்ட ஒரு பங்கு. பல்வேறு செய்திகள்னால மார்க்கெட்டே கொஞ்சம் வீக்கா இருந்தான். ஆனா இந்த அதானி பவர் ஈரான் யுஎஸ் வார் ஆரம்பிச்சதுல இருந்து மிகவும் அற்புதமாக மேல் நோக்கி ஏறி வந்த பங்கு தான் இந்த அதானி பவர். மொத்தமாக கணக்கு பார்த்தோம்னு வச்சிங்களேன், 140 ரூபா ரேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட 88% மேல் நோக்கி ஏறி 253 வரைக்கும் போயிருந்தது. தற்போது இந்த பங்கு 20% தன்னுடைய உச்சியிலிருந்து கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது இந்த அதானி பவர்னுடைய ஒரு செய்தி. நண்பர்களே, இந்த நேரத்தில் இந்த பிர்லா பிரசிஷன் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர்னுடைய ரெக்கவரி பார்த்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுங்க. அதாவது நம்ம இதில் நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டுட்டு இறங்கினவன் இன்னும் ஒருத்தங்க கூட மேலே வரலையே அப்படின்னு நம்மளும் கன்னத்தில் கையை வச்சு கோந்திருக்கோம். ஆனால் இந்த பிர்லா பிரசிஷன் அப்படின்ற பங்கு இறங்கிய பின்பு அதே வேகத்தில் திரும்பி தன்னுடைய பழைய உச்சி என்பது வந்திருக்கிறது. அப்படி என்ன செக்டர்லப்பா நீ இருக்க, இப்படி ஒரு பவர்ஃபுல்லாக ரீபவுண்ட் ஆயிருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான செக்டர், இண்டஸ்ட்ரியல் செக்டர், மெஷின் டூல் ஆக்சசரிஸ் மேனுஃபேக்சரர் அப்படின்ற ஒரு செக்டர். ஸோ மிகச்சிறிய கம்பெனி, வெறும் 327 கோடி தான் இதனுடைய மொத்த மார்க்கெட் கேபிட்டலே. ஆனால் அந்த ஷேரே இவ்வளவு தூரம் ரெக்கவரி ஆயிருக்கா. ஆனால் மார்க்கெட்டுக்கு ரொம்பவும் தேவையான இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் இன்னும் பெருசாக ரெக்கவரி ஆகலை. ஆக்சிஸ் பேங்க் ஷேர் அது இன்னும் பெருசாக ரெக்கவரி ஆகலை.
சரி நண்பர்களே, வேறு என்ன தகவல்கள் பெரிய பெரிய ஷேர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பங்கும் ஒவ்வொரு காரணத்தினால இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நியூஸில் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மற்ற பெருவாரியான பங்குகள் எல்லாமே மெட்டல் ரிலேட்டடான பங்குகள், செயில் ஆகட்டும், என்எம்டிசி ஆகட்டும், இந்த வருஷம் மொத்தமாக எல்லாம் மெட்டல் செக்டரில் இறங்கிட்டாங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பேர். ஏன்னா இப்போ சமீபத்தில் மெட்டல் செக்டர் தான் பெரிய அளவில் வாலட்டிலிட்டி என்பது காமிச்சிருந்தா, இறங்குனா ஏறுறதும் ஏறினா இறங்குறதுமாக இந்த என்எம்டிசி சேல் முதல் கொண்டு இருந்தது. இதில் இந்த வேதாந்தா ஷேர் தான் டீமர்ஜ் பண்ணிட்டாங்கல்ல, அவங்களுடைய பிஸ்னஸை பலவாக பிரிச்சுட்டாங்க. அந்த வேதாந்தா மட்டும் இறங்கிட்டு இன்னும் மேல் நோக்கி ஏறாமல் இருக்கு. ஸோ இந்த வேதாந்தா ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு என்னைக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்றது தெரியல. இந்த டீமர்ஜர் சமயத்தில் தொடர்ந்து இந்த வேதாந்தா அப்படின்ற ஷேர் தொடர்ந்து இறங்குமுகமாக தான் இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. என்னைக்கு இது ஒரு ரீபவுண்ட் போட்டு தன்னுடைய பழைய கையை திருப்பி பிடிக்கும் அப்படின்றது தெரியல. இந்த நேரத்தில் வேறு என்ன பங்குகளில் செய்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசோக் லைலாண்ட் அந்த ஷேர் சமீபத்தில் தான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி இருந்தது. அது சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி மொமெண்டம் என்பது கண்டினியூ ஆகி தற்போது 175 ரூபாயில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்ற ஒரு பங்கு. ஸோ அசோக் லைலாண்ட் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி மொமெண்டம் விழுகாம மேலே வந்திருக்கு அப்படின்றதான் இந்த அசோக் லைலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.